Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான புளியோதரை செய்ய போறோம். அந்த புளியோதரையோட பேரு மேல்கோட்டை ஐயங்கார் புளியோதரை. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ட்ரை கோகனட், அதாவது கொப்பரை தேங்காயை நான் கிரேட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்க லெஃப்ட்ல பாக்குறது அந்த கொப்பரை தேங்காய் பல்லு சின்ன சின்னதா வெட்டிட்டு இருக்கேன். அத மாதிரி வெட்டின பிறகு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அத மாதிரி நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. நார்மல் தேங்காய் கிடையாது, கொப்பரை தேங்காய். வேற சில இன்கிரீடியன்ஸ், பொடி வெல்லம், சிவப்பு மிளகா அண்ட் அஃப்கோர்ஸ் ஒயிட் ரைஸ், இதை வச்சு நம்ம செய்ய போறோம். இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். மறுபடியும் சொல்றேன், கொப்பரை தேங்காய் கிரேட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலா ஒரு 2-3 ஸ்டேஜ் இருக்குங்க, அதனால பொறுமையா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது ஒரு கர்நாடகா ஸ்டைல் புளியோதரை. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. அதுக்கு பிறகு மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு, ஒரு ஸ்பூன் போடுங்க. அடுத்தது பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் அதுவும் ஒரு ஸ்பூன் போடுங்க. சோ இது மூணும் ஒரு ஸ்பூன் நீங்க போட்டின பிறகு, அதாவது கடுகு, வெந்தயம், பிளாக் பெப்பர், இது மூணு போட்ட பிறகு அடுத்து நம்ம என்ன போட போறோம்னா ஜீரகம் போட போறோம். ஒரு few செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே கண்டிப்பா இப்பவே செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ நீங்க கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்க. ஒரு few செகண்ட்ஸ் பண்ணா போதும், ஆக்சுவலா ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது தனியா. தனியா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்றேங்க. நீங்க 6ல இருந்து ஒரு 8 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தனியா ஒரு 8 ஸ்பூன் ஆட் பண்றீங்கன்னா சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ சீரகம் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு தனியா ஒரு 6 ஸ்பூன் போட்டேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா ஒரு 7-8 பீஸ், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ நான் ஆட் பண்ணது பெருங்காய பொடி. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணுங்க. எவ்வளோ நேரம் சாட்டே பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன், ஏன்னா இதுல தனியா இருக்கு, தனியாவோட கலர் மாறணும். ஒரு மாதிரி சாட்டே பண்ணி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், பொன்னிறம் வரணும். அதாவது அதே மாதிரி அந்த சிவப்பு மிளகாவும் ஒரு மாதிரி கிறிஸ்பி டெக்ஸ்டரா மாறும். ஓரளவுக்கு அதை செஞ்ச பிறகு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேல்கோட்டை புளியோதரை செய்வதற்கு தேவையான ஒரு பொடி, அதை நம்ம அரைச்சிக்க போறோம். மீன்வைல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த இதை நல்லா வறுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மூவ் பண்ண போறோம். ஏன் மிக்ஸி ஜாருக்கு மூவ் பண்றோம்னா, அடுத்தது நம்ம இதை பொடியா அரைச்சிக்க போறோம். இந்த பொடியை நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம், ஒரு 3 to 6 months வரைக்கும் வச்சிருக்கலாம். நீங்க திருப்பி மறுபடியும் இதே புளியோதரை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்க, இந்த பொடி பியூட்டிஃபுல்லா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்னு சொல்லலாமா, இதை அந்த கலர்ல வந்திருக்கு பாருங்க. செம்மையான பிளேவருங்க இது. இது ஒன் ஆஃப் த கீ இன்கிரீடியன்ஸ் நம்மளுடைய மேல்கோட்டை புளியோதரை செய்வதற்கு. அடுத்தது பேக் டு அவர் கடாய். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த நேரத்துல நீங்க நல்லெண்ணெய் நிறையவே ஊத்துங்க. சோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பொடி அரைச்சிக்கிட்டாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா அந்த மேல்கோட்டை அப்படிங்கிறது கர்நாடகால மைசூர்ல இருந்து ஒரு 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தொலைவில் இருக்குங்க. அங்க செலுவராய சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு விஷ்ணு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் மேல்கோட்டை புளியோதரை. அந்த புளியோதரையோட ஸ்பெஷல் ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்குறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் டேஸ்ட். நம்ம யூஸ்வலா செய்யற புளியோதரை ஒரு டேஸ்ட், ஆனா இது வேற மாதிரி டேஸ்ட், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கடுகு ஆட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, எண்ணெயில நல்லா கடுகு நல்லா பொடிச்சு வரட்டும். கொஞ்ச நேரம் ஆகட்டும் அது. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, பச்சை வேறுகள்ல உடைத்த கேஷ்யூ நட்ஸ், முந்திரி,
போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க எண்ணெயில. அதனாலதான் அவங்கள வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா ஊத்த சொன்னேன் இந்த ப்ராசஸ்ல. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அப்படியே அந்த பபிள்ஸ் வருதுன்னு. அதுக்கப்புறமா வந்து சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணுங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ண பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணேன் கருவேப்பிலையும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, இந்த கொப்பரை தேங்காய் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கொப்பரை தேங்காயை வந்து இதுல ஆட் பண்றோம். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணது மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடலை, பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இப்போ. ஆக்சுவலா இந்த டிஷ் வந்து செய்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் நீங்க செஞ்சுட்டு இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் நீங்க விடவே மாட்டீங்க. பெருங்காய பொடி, அதுக்கு மேல வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். அதாவது வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து அது வெடிச்சு வந்த பிறகு வேர்க்கடலை ஆட் பண்ணேன், கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணேன், சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 4-5 பீஸு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா பெருங்காய பொடி ஆட் பண்ணேன். ஸோ பாருங்க அந்த பேஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. இது வந்து ஓரளவுக்கு சாட்டே பண்ணுங்க. அப்புறம் அந்த சாட்டே பண்ணி மீதி இருக்கு பாத்தீங்களா இலுப்பு சட்டியில, அதுல வந்து நீங்க இந்த புளி தண்ணி, நீங்க வந்து இந்த புளி தண்ணியை ஊத்தணும். அதாவது புளியை வந்து ஒரு 1/2 hour நீங்க கரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். புளி தண்ணியை வந்து இந்த இலுப்பு சட்டியில, எந்த இலுப்பு சட்டியில நீங்க இப்போ வந்து அந்த கேஷ்யூ நட்ஸ், பீனட்ஸ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணீங்க இல்லையா, அதே இலுப்பு சட்டியில இந்த புளி தண்ணியை நல்லா ஊத்திக்கோங்க. அப்கோர்ஸ் புளியோதரையில புளி வந்து ஒரு இன்கிரீடியன்ட்டுங்க, அதனால நான் அதை வந்து பிகினிங்ல சொல்ல. ஆனா நம்ம வந்து இதுல வந்து வெல்லம் ஆட் பண்ண போறோம். பாருங்க அந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. அந்த கொதிச்சுக்கிட்டு வர நேரத்துல நம்ம என்ன ஆட் பண்றோம்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து இது ஆட் பண்ண போறோம். அதாவது வந்து வெல்லம் ஆட் பண்ண போறோம். ஸோ வெல்லத்தை வந்து ரெடியா வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா சூப்பரா கொதிச்சு வருது. பொடி வெல்லம் ஆட் பண்ணுங்க, அதாவது வந்து பவுடர் ஜாகரி. பாருங்க ஸோ இப்போ வந்து இந்த புளி நல்லா கொதிச்சு வரும்போது இதை நீங்க ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கணும். இது எக்ஸாக்டா வந்து நம்ம தமிழ்ல இலக்கின்னு தான் சொல்லுவோமா, இதை வந்து அப்படியே நல்லா அப்படியே நீங்க தயிர் கடையிற மாதிரி கடையணும். அதை அப்படியே லைட்டா நடுவில் வந்து இது கொடுக்கணும். இது எப்போ வரைக்கும் பண்ணோம்னா, இந்த ஜாகரியும் இந்த புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு அப்படியே ஒரு லேகியம் மாதிரி ஆயிடும். பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்டா வரும். ஒரு நல்ல திக் பேஸ்டா வந்த பிறகு நீங்க உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ நான் ஆட் பண்ற பொடி எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்ல, அதாவது சீரகம், தனியா இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சோமே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அதுதான். அந்த பொடியை வந்து நீங்க வந்து தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பேஸ்டோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து அந்த ரெண்டாவதா செஞ்சோம் பாத்தீங்களா, அதாவது வந்து அந்த பீனட்ஸ், அதுக்கப்புறமா வந்து கேஷ்யூ நட்ஸ், அந்த பேஸ்ட், அதுக்கப்புறமா அந்த கிரேட்டட் கோகோனட், அதாவது கிரேட்டட் கொப்பரை, அதெல்லாம் வந்து செகண்டா ஆட் பண்ணுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டை தான் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேஜா நம்ம பண்றோம். அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து சாதத்தோட இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா ஒரு புளியோதரை ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரமாதமா இருக்கும் இந்த டேஸ்ட். அதாவது நம்ம நார்மலா சாப்பிடுற புளியோதரையில வந்து ஒரு சார் டேஸ்ட் இருக்கும், ஒரு புளிப்பு இருக்கும். ஆனா இந்த புளியோதரையில வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் சார் டேஸ்ட் கலந்து இருக்கும்.
ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் ஸ்வீட் டேஸ்ட் அதுல வருதுன்னா கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமான கேள்வி கிடையாது. நம்ம ஜாகரி ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பொடியை நீங்க வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எப்பப்பெல்லாம் இந்த மேல்கோட்டை புளியோதரை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் அந்த பொடியை யூஸ் பண்ணுங்க. 3 to 6 months வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்சிங் ப்ராசஸுமே ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதனால பொறுமையா பண்ணுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அங்கங்க வந்து புளி அதிகமாகும், வேற இடத்துல வந்து ஸ்வீட் அதிகமாகும், அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதனால நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த பேஸ்ட் வந்து எங்கேயும் அதிகமாகவோ இல்லை வேற இடத்துல கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த கலர் வந்து ரொம்ப ஈவனா வரணும். பாருங்க, புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் வந்து புளியோதரை செஞ்சோம். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.